இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு இந்த பைபிள் ஸ்டடி நேரத்துல வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஸ்டடியை, இந்த வேத பாடத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆவியானவரே எங்களை மூடும், பரிசுத்த இயேசுவே எங்களை மூடி மறையும், பரலோக தகப்பனே எங்களை மூடி மறைத்து காத்து Numbers 14 verse 22. என்னாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் சாப்டர் 14, 22, 23 சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க ஆண்டவருடைய ஜனம், அவர்கள் உடன்படிக்கையின் ஜனம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர் கொண்டு போறேன்னு சொன்னேன் ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு, அவங்க போக மாட்டாங்க, அதை பார்க்க மாட்டாங்க, எனக்கு கோபத்தை மூட்டினார்கள் அப்படின்னு இந்த வசனங்கள் மூலியமா நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தேவனை நாம் கோபப்படுத்துகிற ஒரு செயலை தூண்டி விடுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்ப நம்ம வேதத்துல இந்த பரீட்சை பார்க்கிறதுனா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, என்ன 10 முறை பரீட்சை பார்த்தாங்கன்னு சொன்னார் இல்லையா, அது என்னங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கறதுக்கு பார்ப்போம். டியூட்ரானமி சாப்டர் 6 verse 16 இப்படி சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கவும். டியூட்ரானமி சாப்டர் 6 verse 16. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. இது ஆண்டவர் மோசஸ் மூலமா அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வசனமாய் நாம் இருக்கிறதை பார்க்கலாம். இதே வசனத்தை சாம்ஸ்ல நீங்கள் பார்க்க முடியும், அதையும் படிக்கலாம். சாம்ஸ் 95 verse 9 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளை கண்டார்கள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்துல 2 வேர்டு யூஸ் பண்றாங்க, ஒன்னு சோதித்து, இன்னொன்னு பரீட்சை பார்த்து அப்படின்னு சொல்லி. இதை நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளணும். சாம்ஸ் 95 verse 9ல 2 வேர்டு யூஸ் பண்றாங்க. என்னென்ன? சோதித்துன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க, இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பரீட்சை பார்த்து அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சோதித்துக்கு அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி இங்கிலீஷ் வேர்டு சொல்றாங்க. அந்த பரீட்சை பார்த்துக்கு அப்படிங்கறத என்னன்னா ட்ரைடு அப்படிங்கிற ஒரு வேர்டை இங்கிலீஷ்ல யூஸ் பண்றாங்க. நீங்க எடுத்துக்கொள்ளலாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த டெஸ்ட் சோதித்து அப்படிங்கிறதுக்கு நாஷா NASAH அப்படிங்கிற ஒரு ஹீப்ரு வேர்டை யூஸ் பண்ணுகிறார்கள். பரீட்சை பார்த்து அப்படின்னு சொல்லும் போது பாகான் BACHAN அப்படிங்கிற ஒரு ஹீப்ரு வேர்டை யூஸ் பண்றாங்க. ரொம்ப லைட்டா சொல்லிட்டு நான் கிளம்புறேன், ஏன்னா இது இப்போ இந்த 2 வேர்டு யூஸ் பண்றாங்க. இந்த 2 வேர்டும் ஒரு சிமிலர் மீனிங், ஆனா ஒன்னை விட ஒன்னு கூடுதல் அர்த்தமும் கூடுதல் ஆழமும் உள்ளது அப்படிங்கறத நீங்க இப்ப தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். இப்ப 2 வேர்டுல நாஷா அப்படிங்கும் போது
டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு டெம்ப்ட் பண்ற காரியம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்குமே இந்த வேர்டை யூஸ் பண்றாங்க. டு டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்றாங்க, டு டெம்ப்டுக்கும் அதை யூஸ் பண்றாங்க, ட்ரையல்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பேசிக்கலா இந்த சோதித்து நாஷா அப்படிங்கும் போது இங்கிலீஷ்ல அத அர்த்தத்தை நம்ம எப்படி பண்ணலாம், புட் டு டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஒருவரை சோதனைக்கு உட்படுத்துதல், அவரை சோதித்து பார்த்தரணும் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் அவருடைய குவாலிட்டி எவ்வளவு இருக்கு, அவருடைய எபிலிட்டி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இந்த சோதித்து அப்படின்னு. சேலஞ்சிங் ஒன் பர்சன்ஸ் லிமிட்ஸ், சேலஞ்சிங் ஒன் பர்சன் ஸ்ட்ரென்த், சேலஞ்சிங் ஒன் பர்சன் ஸ்கில்ஸ், சேலஞ்சிங் ஒன் பர்சன் என்டியூரன்சஸ். இப்படி நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள முடியும். நாஷா சோதித்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பார்க்க முடியும். கிரீக்ல இதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க, பைரசோ, PEIRAZO, PEIRAZO, பைரசோ. இந்த வேர்டையும் எப்படின்னா டு டெஸ்டுக்கும் யூஸ் பண்றாங்க, டு டெம்ப்டுக்கும் யூஸ் பண்றாங்க. இதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸோடஸ் 17ல 2 ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். எக்ஸோடஸ் 17ல 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இந்த வேர்டுகளை அப்படி ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்றதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன, சோதித்து பரீட்சை பார்த்து, இது ரெண்டுக்குமே அவர்கள் யூஸ் பண்றதை நீங்க பார்க்கலாம். எக்ஸோடஸ்ல 17 ஒரு 2 வசன ரெஃபரன்ஸ் மாத்திரம் கொடுத்துட்டு அந்த 10 டெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸோடஸ் 17:2, அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடைய வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள். ஆனா நாஷாங்கிற வேர்டு தான் யூஸ் பண்றாங்க. ஆனா 2 அர்த்தத்திலுமே இதை யூஸ் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். நம்பர்ஸ் 14:22லயும் பாத்தீங்கன்னா நாஷாங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். சோதித்து பரீட்சைக்கு அப்படி மாத்தி மாத்தி அதைகள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் ஜெனசிஸ் 22:1 பாருங்க, அதுக்கும் நாஷாங்கிற வேர்டு தான். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் அந்த நாஷாங்கிற வேர்டு தான். ஆனா அங்க சோதித்துங்கிற தமிழ் வார்த்தையை யூஸ் பண்ணுகிற பாண்டது பார்க்கணும். அப்ப இந்த 2 விதமான வேர்டுக்குமே நாஷா அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க, கிரீக்ல பைரசோ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அதனுடைய அர்த்தம் என்ன, டு டெஸ்ட், டு டெம்ப்ட் அப்படின்னு அர்த்தம். ஒருவருடைய என்ன பவர் இருக்குதுன்னு பார்த்துருவோம், ஒருவருடைய என்ன ஸ்கில் இருக்குன்னு எவ்வளவுதான் பார்த்துருவோம். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்றது. அடுத்து பக்கான் அப்படின்னு சொன்னல இன்னொரு வேர்டு யூஸ் பண்றாங்க, BACHAN. இதை எக்ஸாக்டா என்னன்னா பரீட்சை பார்த்துங்கிற வேர்டுக்கு மாத்திரமே சில இடங்கள்ல யூஸ் பண்றதை பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னா மோர் இன்டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் நாஷா. சோதனையை ரொம்ப தீவிரமாக செய்யறீங்க, ரொம்ப க்ளோஸ் எக்ஸாமின் பண்றீங்க பாத்தீங்களா, ரொம்ப க்ளோஸா. அது என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட்ல அவன் பாஸா ஃபெயிலான்னு பார்க்கணும். இதுக்கு பேர் தான் பாக்கான். பரீட்சையில இவன் பாஸா ஃபெயிலா, 100க்கு 100 இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு பேர் தான் பாக்கான் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஹீப்ரூல யூஸ் பண்றாங்க. இதை கிரீக்ல டொக்கிமோஸ் அப்படிங்கிறாங்க, DOKIMOS. இதை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்கள். இதை உங்களுக்கு புரியுறதுக்காக வேண்டி நான் சொல்ல முடியும். இதை நீங்க மலாக்கில 3வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் இந்த வேர்டை பக்கான் அப்படிங்கறத யூஸ் பண்றத பார்க்கலாம். ஜெனசிஸ் 42ல 15 to 16 யூஸ் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஜோப் சாப்டர் 7:18 சொல்லுகிறதை பார்க்கலாம். ஜோப் 23:10 அவர் சோதித்த பின் நான் பொன்னாக தருங்க. இதுக்கு அவர் பரீட்சை பார்த்துன்னு சொல்லியிருக்கணும். ஆனா சோதித்த பின் அப்படிங்கிறது பரீட்சை பார்த்த பின் அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம். இதுக்கு ஆக்சுவலி பாக்கான்ங்கிற வேர்டை அங்க யூஸ் பண்றாங்க. சோ அங்கங்க மாறி மாறி இருக்குது.
நாம் தான் அந்த கான்டெக்ஸ்ட் பிரகாரம் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மலாக்கி 3:10 எதுக்கு படிக்க சொன்னேன் அப்படின்னா, ஆண்டவரே ஒரு வாட்டி தன்னை டெஸ்ட் பண்ண சொல்றாரு. எப்ப அப்படின்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைகளை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போட்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பரீட்சை பார்த்துங்கிற அர்த்தம் வருது. அந்த இடத்துல பாக்கான் என்கிற வேர்டை யூஸ் பண்றார்கள். சோதித்தார் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நாஷா, சோதித்து பார், சோதித்து பார்த்தல் அப்படிங்கிற ஒரு அறம் வரும்போதெல்லாம் பரீட்சை பார்த்தல் அப்படிங்கிற அர்த்தம். அந்த இடத்துலாம் பாக்கான் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுகிறதை நீங்களும் நானும் அன்பாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 10 வாட்டி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆண்டவருக்கு தேவனை நம்ம டெஸ்ட் பண்ணலாமா? ஆண்டவர் யாரு? சர்வ வல்லமை உள்ளவர். ஒரே விஷயம், முடிஞ்சு போச்சு. என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு வேதம் சொல்லுகிறதே பார்க்கிறோம். லூக்கா 1:37 சொல்லுகிறது, அவரால் கூடாத காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. அப்ப அவரை சோதித்து நம்ம பரீட்சை பார்த்து என்னத்தை பண்ண போறோம்? ஆனா இந்த ஜனங்கள் பண்ணிருக்கிறாங்க. யாரு? உடன்படிக்கையின் ஜனங்கள் 10 போரை பண்ணிருக்காங்க. ஒருவேளை நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமான உடன்படிக்கைப்பட்ட ஜனம், நம்மளும் இந்த மாதிரி 10 பரீட்சையில நம்ம ஒரு பரீட்சை கூட ஆண்டவரை பாத்திரக்கூடாது. ஏன் அப்படின்னா இது தேவ கோபத்தை கொண்டு வருகிறது. முதல் காரியம் நம்பர்ஸ் 14 22-23 படிச்சீங்கன்னா, அவர்கள் கீழ்ப்படியாமையை கொண்டு வருகிறது, கோபத்தை தேவனிடத்துல கொண்டு வந்து நமக்கு சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் ஆண்டவரே தடுக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், God should not be tested at any point of time. அவரை நீங்களோ நானோ பரீட்சை பார்க்கவே கூடாது, அவ்வளவுதான். ஒரே சிம்பிள் லைன்ல நீங்களும் நானும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் he is omniscient, he is omnipresent and omnipotent. சங்கீதம் 139 1-6 omniscient குறிச்சு சொல்லும். 7-12 அவர் omnipresent அப்படிங்கறத குறிச்சு சொல்லும். 13-16 அவர் omnipotent அப்படிங்கறத குறிச்சு சொல்லும். அப்ப அவரை போய் நீங்களும் நானும் டெஸ்ட் பண்ண முடியுமா? கூடாது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு நானும் புரிந்து கொண்டு இந்த 10 டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துவோம். 10 முறை இந்த ஜனங்கள் என்ன பரீட்சை பார்த்தாங்க. ஆண்டவர் 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு அவர்களை வனாந்தரத்தின் பாதையிலே நடத்துகிறார். செங்கடலுக்கு முன்னாடி வந்து அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பின்னாடி எகிப்தினுடைய படையார் வருகிறத இவங்க பார்த்துட்டாங்க. இதுதான் முதல் டெஸ்ட். ஆண்டாங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 14 verses 10-12 வேகமா சொல்லுவேன். 10 இன்னைக்கு முடிச்சிருவேன், பாத்திரலாம். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பயந்ததோ கூப்பிட்டதோ கிடையாது, டெஸ்ட் கிடையாது. எனக்கும் பயம் வரும், உங்களுக்கும் பயம் வரும். அடுத்து ரொம்ப அற்புதமான காரியம் பண்ணாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டாங்க. சூப்பர். அன்றியும் 11வது வசனம் சொல்லுது, அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேதக்கும் இல்லையா என்று வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்கிறது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கணும், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்றார்கள். ரொம்ப ரொம்ப பரிதாபங்க. அவன் பயந்தான், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ரொம்ப நல்லது, நானும் அப்படித்தான் பண்ணணும், நீங்களும் அப்படித்தான். ஆனா அன்றையும்னு சொல்லி இங்க பரிசுத்தாவினர் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப அன்கிரேட்ஃபுல்னஸ். முதல் டெஸ்ட் என்ன தெரியுமா? நாம் நன்றி இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்குன்னு வாழ்றோம் பாருங்க.
அது மாதிரி பொல்லாத பரீட்சை ஆண்டவருக்கு நீங்களும் நானும் வைக்கவே முடியாது. அப்ப நல்ல பாடம் கடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்ப நன்றி உணர்வு இல்லைன்னா நான் கர்த்தரையே பரீட்சை பார்க்கிற ஒரு காரியத்தை செய்கிறேன். அப்ப நம்ம நல்ல ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒண்ணுமே தேவனே ஸ்தோத்திரம், 16 சிறந்தவரே ஸ்தோத்திரம், அப்படி இப்படின்னு வகை வகையா சொல்ல தெரியலனாலும் நல்லா தெரியும் தானே. 3 நாமத்தை சொல்லிடலாம்ல. யெகோவா தகப்பனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவிக்கு ஸ்தோத்திரம். திரும்பி ரிப்பீட் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், செய்த நன்மைகள் அத்தனைக்கு நன்றி, ஸ்தோத்திரம் அடிச்சு காலி பண்ணலாம். இவங்க பாருங்க அது செய்யல, என்ன கேட்கிறாங்க பாருங்க. என்ன அப்படின்னா இன்னும் அவனுக்கு இது அடிமைத்தனம் இருக்குது. அடிமைத்தனம். நாங்க அவங்கள்ட்ட வேலை செய்திருப்போமே. அடுத்து அந்த பிரேதக்குழு இல்லைன்னா இங்க கொண்டு வந்த எப்படி எல்லாம் பேசுது. அன்கிரேட்ஃபுல்னஸ் வந்து வச்சுக்கொள்ளுங்களேன், நம்மள்ட்ட வாயில தகாத வார்த்தைகள் வரும். அதுக்குதான் ஸ்தோத்திரம் சொல்ற வாயில மற்ற வார்த்தை வரக்கூடாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து நல்ல வார்த்தையும் தூஷிக்கிற வார்த்தைகளும் எப்படி வரும்னு யாக்கோபு நிருபத்துல எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா ஒரு இன்கிராட்டிடியூட் மைண்ட் தான். அன்கிரேட்ஃபுல்னஸா நீங்களும் நானும் இருந்தோம். இவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. 430 வருஷத்தை மறந்துட்டாங்க அந்த பையன். சக்குன்னு நாங்க அங்கேயே வேலை செஞ்சிருப்போம். பழகிருச்சு. சில பேருக்கு அடிமையா இருந்து அப்படியே பழகிருச்சு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, வெள்ளையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை மீட்டிருக்கிறாரு. அது ஒண்ணு போதுங்க என் வாழ்க்கையில. வேற எதுவுமே அவர் உங்களுக்கும் எனக்கும் செயலனாலும் போதும். என்ன ரட்சித்தாரு பாருங்க. அந்த ரத்தத்தை சிந்தி என்ன கழுவுனாரு பாருங்க. அது ஒண்ணு போதுங்க, நான் பொழைச்சுக்கலாம். அப்ப அந்த கிரேட்ஃபுல்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அடிமைத்தனத்துல புத்தி போயிருக்கவே கூடாது. இவர்கள் அப்படிதான் செய்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது டெஸ்ட் எக்ஸோடஸ் 15ல 22 to 24. இப்ப செங்கடெல்லாம் கலந்து வர்றாங்க. நான் வரிசையா வர்றேன். எக்ஸோடஸ் 15ல 22 to 24 ஒரு இடத்துக்கு வர்றாங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினால் அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்துல தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாள் ஆச்சு. தண்ணீர் கிடைக்கலன்னா தண்ணீர் குடிக்கவே இல்லைன்னு எங்கேயும் ஊத்துக்கன்னு பார்க்கல, அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? இப்போ 3 நாள் கொஞ்சம் தாகமா தான் இருக்குதும், கொஞ்சம் பயந்து இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சுக்கிட்டு முடிச்சிருப்பாங்களாக்கும். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. சரி, மாறா தண்ணீர் ஒரு இடம் ஊத்து தண்ணி வந்துருச்சு, கொஞ்சம் கசப்பா தான் இருந்திருக்குது. ரைட்டு, அதுல எல்லாம் மாத்திக்கிறது. கசப்பா இருக்கும் போது கசப்புன்னு சொல்ல போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து குடிப்போம் என்றார்கள். இதுதான் ஆண்டவர் என்ன டெஸ்ட் பண்ணுவாரு. நம்ம தான் அவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது, தவிர அவர் என்ன டெஸ்ட் பண்ணுவாரு. 3 நாள் தண்ணியில எவனும் சாகல, ஆடு மாடு சாகல, மனுஷர்கள் சாகல, குடும்பத்துல யாரும் ஒன்னும் ஆகல, எல்லாம் நல்லா இருக்கிறான். ஏதோ ஒரு மாறான தண்ணி வந்துருச்சு, கொஞ்சம் கசப்பா இருக்குது, மருந்து மாதிரி குடிக்கலாம்ல. ஆண்டவர் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. சரி, அது என்னப்பா கொஞ்சம் கஷ்டப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையாலாம் இல்ல, என்னமோ மோசஸ் என்னமோ அந்த தண்ணியை கசப்பாக்கிட்டான் போல. அது போல அவனுக்கு ஒரு எல்லாம் அவனுக்கே கண்ணர் இல்லை. சில டைம் பாத்தீங்கன்னா லீடர்ஸ் பாஸ்டர்ஸ் மேலே எல்லா பிளேமும் வந்துடும். லீடர்ஸ் மேலே எல்லா பிளேமும் வந்துடும். பார்த்துருக்கிறீங்களா? வீட்டுல ஏதாவது ஒரு தப்புனா அம்மா மேலே பிளேம் வந்துடும், அப்பா மேலே பிளேம் வரும். யாரு மற்றவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அது போல இந்த இடத்துல எத்தனையோ 30 ரெட் சீயை கிராஸ் பண்ணி வந்தாங்க. எவ்வளவு பெரிய மிராக்கிள் இல்ல? தண்ணியே வெள்ளக்கி பாதை உண்டாக்குனாரு. இந்த தண்ணியை நல்ல தண்ணியா மாத்திர மாட்டாரா? எத்தனை காரியங்கள்ல என்ன உடனே என்னன்னா மர்மரிங் அண்ட் கிரம்பிளிங் ஆட்டிடியூட், பிட்டர்னஸ். நான் சொல்றேன், ஆண்டவர் சில நேரத்துல என்ன டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுதான் என்ன உருவாக்குவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க இருந்தாதான் யூ வில் பிகம் a better person, I will become a better person. அப்போதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆட்டிடியூட், அந்த இம்யூனிட்டி என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சிஸ்டத்துல வரும். இல்லைன்னா சாதாரண ஒரு இது அடிச்சு நம்மளை காலி பண்ணிடும்.
இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு உடனே டிஸ்கரேஜ்மெண்ட், உடனே டிஸ்கரேஜ், உடனே முறுமுறுக்கிறது, உடனே இருக்கிறது. அது ஆண்டு பிட்டர்னஸ். நான் சொல்றேன், ஒரு நாளும் தேவன் மேல கசப்பா இருக்காதீங்க. ஒரு நாளும் உங்களை நடத்துகிற பாஸ்டர் மேல, லீடர்ஸ் மேல கசப்பா இருப்பாதீங்க. ஒரு நாளும் உங்க தகப்பன் மேல, தாய் மேல கசப்பா இருக்காதீங்க. அவர்களே சில காரியங்களுக்கு காரணமாய் இருந்தாலும் அப்படி இருக்காதீங்க. அது கர்த்தரை நம்ம சோதிக்கிற, பரீட்சை பார்க்கிற ஒரு செயல். ரொம்ப ரொம்ப கவனம். மோசஸுக்கு விரோதமா தான் முறுமுறுத்தாங்க. ஆனா ஆண்டவர் அதை பரீட்சை பார்க்கறதுல கவுண்ட் பண்ணிட்டாரு. அவரை பரீட்சை பார்க்கறதா வைக்கிறாரு. ரொம்ப ரொம்ப கவனம். அதே போல கம்ஃபர்ட் ஜோனே எதிர்பார்க்காதீங்க. எதுக்குங்க கம்ஃபர்ட் ஜோனு? எதுக்குங்க கம்ஃபர்ட் ஜோனு? ஒன்னும் பண்ண முடியாதுங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவன் உருப்பிட்டதா வாழ்க்கையில ஒரு வரலாறுமே கிடையாது. எவெல்லாம் அடி, உத, சிக்கல், பிரச்சனை, போராட்டம் சந்திச்சு வர்றவன் வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கும். நீங்க இப்ப எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்தீங்கன்னா பின்னாடி நல்லா இருக்காது. எது நல்லா இருக்கணும்னு நீங்க தான் தீர்மானம் பண்ணிக்கணும். நானதான் சொல்லுவேன், 30 வயசுக்குள்ளார நல்லா கஷ்டப்பட்டுறோம். நல்லா கடுமையா படிச்சு உழைச்சு முன்னேறுவதற்குரிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்குங்கிட்ட அதுல செயல் பண்ணணும். அப்புறம் பாத்துக்கலாம். 30 வயசுக்கு அங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. கடினமா உழைக்கணும். இங்க கம்ஃபர்ட் ஜோன் இங்க பாக்குறார்கள். எல்லாமே தண்ணி இருக்குது, டேஸ்டா இல்ல. இவனுக்கு கசப்பா இல்லைன்னா மாத்திரம் தண்ணி ஒழுங்கா குடிச்சிருப்பாங்கிறீங்களா? இந்த மாதிரி புத்தி உள்ள ஆளு. அதுலயும் ஒண்ணு, அந்த எகிப்து தண்ணி மாதிரி இல்லைன்னு சொல்லியிருப்பான் அவனுக்கு. எல்லாம் ஏதாவது ஒண்ணு வரும். பிட்டர்னஸ் இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையை குறித்து கசந்து கொள்ளாதீங்க. உங்க கணவன், மனைவி, உங்க குடும்ப வாழ்க்கையை கசந்து கொள்ளாதீங்க. ஏன்னா அந்த உடன்படிக்கை உங்களுடைய காரியம். உங்களுக்குரிய வேலையை கசந்து கொள்ளாதீங்க. அப்பா கொடுத்தது இல்லையா? ஜெபம் பண்ணி வாங்கினது இல்லையா? அதனால ஒவ்வொரு காரியத்தையுமே நாம் சரியா, நோ பிட்டர்னஸ். பிட்டர்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கர்த்தரை டெஸ்ட் பண்ணுகிறதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி. மூணாவதாக எக்ஸோடஸ் 16 verses 1 to 4 இந்த மாறாவின் தண்ணீரை மதுரமா மாற்றி விட்டாரா? அதுக்குங்கிட்டு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். உடனே பழக்கம் ஆயிருச்சு. அதே அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திராய் சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, அவ்வளவுதான், இப்ப ஒரு ஹேபிட்டாவே வந்துருச்சு. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கைகளில் செத்து போனோமானால் தேவலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி நவனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களுடனே சொன்னான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்தரத்தில் அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்றது. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, செல்ஃபிஷ்னஸ். மூணாவது, உங்களுடைய சுயத்தை மாத்திரம் பார்த்து நீங்க வாழ்ந்துகிட்டீங்க. இந்த உலகம் அதை ஸ்மார்ட்னஸ் சொல்லும்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆண்டவர் அதை பார்க்கிறார். செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்பயுமே செல்ஃப் தான். தனக்கு என்ன, தன்னையே குறிச்சு யோசிக்கிறது. அது மாதிரியான ஒரு புத்தி, கார்னாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபிளஷ் மைண்ட், மாமிச சிந்தை. இவனுக்கு என்ன இப்ப தேவை? இறைச்சி சாப்பிடணும். இறைச்சி, அந்த நாக்கு ருசி வந்துருச்சு. ஆண்டவர் இறைச்சியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா இவனுக்கு இந்த வேலையில அவனுக்கு இறைச்சி சாப்பிடணுங்கிற வந்துச்சு. திருப்தியா வேற சாப்பிட்டாங்களாம். எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தாலும் எனக்கு இறைச்சி கிடைச்சா போதும்ங்கிற ஒரு புத்தி, அந்த மாதிரி புத்தி. இங்க ஆண்டவர் இந்த பிட்டர்னஸ், இந்த செல்ஃபிஷ்னஸ் ஆண்டவர் ஒரு டெஸ்ட்ன்னு சொல்றாரு. இல்லப்பா, உன் சுயத்தை, உன் மாமிசத்தையே திருப்திப்படுத்தணும்னு சொல்லி தேவனிடத்திலே எதிர்பார்க்காதே. இது அப்படி பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் தான். நீங்களும் நானும் என்ன பண்றோம்? ஒரு திருப்தியற்ற, எகிப்துல அடிமையா இருந்து சாப்பிட்டானா இறைச்சி, அது திருப்தி. இங்க அடிமை இல்லை, ஆனா இறைச்சி கிடைக்கல, அதனால திருப்தி இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. செல்ஃபிஷ்னஸ், தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இதுவும் டெஸ்ட் பண்ற காரியம். இதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 4வது டெஸ்ட் எக்ஸோடஸ் 16 அதே இதுல
19 to 21. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு இறைச்சியாப்பா உனக்கு காலையில மன்னா தாரேன், நைட்டு டின்னருக்கு இறைச்சி தாரேன்னு சொல்லிட்டாரு அந்த அதிகாரத்துல. இப்போ இந்த மன்னாவை குறிச்சு ஒரு சில ரூல்ஸ் போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா 19 to 21 16th சாப்டர்ல பாத்தீங்கன்னா, கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால், என்னங்க இது கட்டளை, அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். அதாவது மன்னாவை உங்களுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாகவும் சிலர் கொஞ்சமாகவும் எடுத்து சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரில் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, என்ன கொஞ்சமா சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. 19வது வசனம், மோசஸ் அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் விடியல் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து அவர்கள் மேல் கோபம் கொண்டது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தருவேங்கிறாரு. நம்பிக்கை கிடையாது. சேர்த்து வைக்கிறாங்களாம், அப்படியே ஒதுக்கி வைக்கிறாங்களாம். ஆண்டவர் தெளிவா சொல்ல, எல்லாம் பூச்சி பிடிச்சு நாத்தம் போகுது. அல்லேலூயா. ரெபெலியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவேன். 4வது டெஸ்ட், ஆண்டவர் ஒண்ணு சொன்னா அதற்கு விரோதமா செய்யறது. நீர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் உன்னை டெஸ்ட் பண்ணுவேன். எங்க நான் சொன்னாரே சேர்த்து வச்சா அடுத்த நாள் வந்தா வீணா போயிடும்னு சொன்னாரே, எங்க வீணா போயுமான்னு பார்ப்போம். இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம வீணா போயிடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பொருள் வீணா போவோம், மற்ற உடைமைகள் வீணா போறதை விட நம்ம வீணா போயிடக்கூடாது இல்லையா? ஆண்டவர் அதுக்குதான் நம்மளுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. ரொம்ப கவனமாக. ரெபெலியஸ்னஸ். ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா அதை கேட்டுட்டு அப்படியே நம்பி செய்ய வேண்டியதான் நம்ம வேலை, உங்க வேலை. அது நடக்குதா நடக்கலையான்னு பாத்தீங்கன்னா, we are putting God to test. தரவா டெஸ்ட் பண்றோம். அவர் பாஸ் பண்றாரா ஃபெயில் பண்றாரா, அவர் சொன்னது மாதிரி நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது மாதிரி. இது ஆண்டவருக்கு பிடிக்காது. இது டெஸ்ட் 4. டெஸ்ட் 5 அதே ஃபேக்டர் தான், மன்னா ஃபேக்டர் தான். எக்ஸோடஸ் 16ல 27 to 13 நீங்க பாருங்க. 27 to 30 7ஆம் நாளில் அழகா அவர் சொல்றாரு, 6 நாளும் அதை சேர்த்து கொள்ளுங்க. 7ஆம் நாள் ஓய்வு நாளா இருக்குது. அதுல ஒன்னும் வராது, மன்னாவும் வராது, ஒன்னும் வராது. 6வது நாளே உங்களுக்கு 6வது நாளுக்கும் 7வது நாளுக்கும் உள்ள சாப்பாடு மன்னா கிடைச்சிரும் அப்படிங்கிறாரு. இந்த பயல்களுக்கு இவ்வளவு சொல்லியும் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. 27ல இருந்து 30 வரைக்கும் 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. இதுக்கு பேரு ஸ்டபர்னஸ். உறுதியா எதிர்த்து, சில பேர் எதிர்த்து அப்பப்போ போயிடுவான். ஆனா சில பேர் எதிர்க்கிறதுல உறுதியா இருப்பான். ஆண்டவர் எப்பயுமே கீழ்படிய மாட்டேன் போ அப்படிங்கிறது மாதிரி. எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரா, 2 நாளுக்குள்ளேயே சாப்பாடு 6வது நாளே கொடுக்கிறாரு. 6வது நாள் 7வது நாளுக்குள்ள சாப்பாடு நானாலும் 7வது நாள் போய் சேர்க்கணும். எப்படி 7வது நாள் போய் சேர்க்கணும், எப்படி இருக்குது பாருங்க. 7ஆம் நாளில் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, என் கட்டளையும் பிரமாணங்களை கை கொள்ள எந்த மட்டும் மனதில் இருப்பார். ஆண்டவருக்கே கோபம் வந்துருச்சு பாருங்க. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியினால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளை 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்கள் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவன் தன் ஸ்தானத்துல இருக்க வேண்டும் என்றார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பையனும் கேட்கல பாருங்க. அதுல சில கூட்டம் அப்படித்தான் இருக்குது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். நான் அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமையா வேலைக்கு ஜாயின் பண்றியா, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ் வேணும்னு தைரியமா கேட்கணும். அதனால உங்க மேனேஜர் உங்களை கோச்சுக்கிட்டு உங்களை ரெட்டடிப்பு பண்ணி ஏதாவது பண்ணா பரவாயில்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்க, உங்களை நல்லா உயர்த்தி வச்சிருவாரு. கேட்கணும், நம்ம தைரியமா கேட்கணும். சில பேர் பயப்படுறீங்க நம்ம சர்ச்சில், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் லீவு கொடுங்க அப்படி. நம்ம வேலை நல்லா செஞ்சோம்னா அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம வேலையில உண்மையும் கருத்துமா இருந்தோம்னா அவங்க கொடுத்துருவோம். அதனால நம்ம அதுலயும் கவனமா தான் இருக்கணும். ஓய்வு நாள் ஆண்டவர் நம்மளுக்கு சண்டே நான் ஓய்வு நாள்னு சொல்ல, ஆனா நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற நாள் அது. அல்லேலூயா. ஒரு நாளை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதுக்காக சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டபர்னஸ் இருக்குது. அவங்களுக்கு உறுதியா இருக்கிறாங்க, நம்ம கீழ்ப்படியவே கூடாது அப்படின்னு சொல்லி.
இதை நீங்களும் நானும் கவனமா இருக்கணும். இப்படி நம்ம இருந்தோம்னாலும் நம்ம ஆண்டவரை சோதித்து பரீட்சை பார்க்கிறோம். ஆறாவது ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸோடஸ் 17 2வது வசனம் 1-2. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்தில் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதது. திரும்பவும் மாறாவிலையும் குடிக்கிற தண்ணீர் இருந்துச்சு, கசப்பு. இங்க ரெவிதீமில் குடிக்க தண்ணீர் இல்லை. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி ஆரம்பிச்சிட்டாங்க. குவாரல்னஸ் பண்றோம் அப்படின்னா, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். எக்ஸாக்டா அந்த வேர்டை யூஸ் பண்றதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். என் அருமையான பிள்ளைகளை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம எதுக்கு எடுத்தாலும் வாதாடக்கூடாது. குடும்பத்துல சில நேரம் வாதாடுகிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். நான் தான் ரைட்டு, நீங்க தான் ரைட்டு, வாதாடி நிரூபிச்சு என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் கிடையாது. நீங்க வாதாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உறவுகள் விரிசல் அடையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கருத்து நம்ம கலந்து பேசிக்கலாம், அதுல தப்பே கிடையாது. அது செய்யவும் வேணும், அவசியம். ஆனா நீங்க சொல்றது ரைட்டா இருந்தா கூட உங்க பாடி லாங்குவேஜ் நான் சொல்றது ரைட்டுங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த கான்டெக்ட் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, வாதாடுறாங்க, சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. மோசஸா அதுக்கு காரணம், ஆண்டவர் இந்த பாதையில நடத்துறாரு. ஒரு லீடர் கொண்டு போறாரு, அவருக்கு மாத்திரம் தனியா தண்ணி வச்சிருக்கிறாரா? இல்லையே, அவர் நடத்துறாரு. ஏதோ ஒண்ணு ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கேர்லாம் கிடையாது. உடனே ஆர்கியூமெண்ட். சில பீப்புளுக்கு இந்த ஆர்கியூமெண்ட் டைப்ல இருக்கான். ஒரு எம்டி ரூம்ல விட்டீங்கன்னா கூட அவன் தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் சில பேர். அந்த மாதிரி ஆவி சில பேருக்கு இருக்கும். எப்ப பாத்தீங்கன்னாலும் அந்த சண்டை கோழின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம சபையில இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க. உங்களை பார்த்து யாரும் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சண்டை போடுற ஆளு, சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம். நான் சில பேர் கணவன் மனைவி வீட்டுல எல்லாம் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் கணவன் மனைவி சொல்லுவாங்க. மனைவி கேட்க வேதனையா இருக்கும். நானும் ஒரு காலத்துல ஒரு மாதிரி இருந்துதான் இருக்கிறேன். நானும் ஒன்றும் யோக்கியமாலாம் இல்லை. ஆனா திருந்தணும்ல, திருந்தி அப்படியே சரி பண்ணி வந்துடலாம். ஆண்டவர் இறக்கம் செய்வாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், வாதாடாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு, வாதாடுவார்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் இந்த இடத்துல தண்ணி இல்ல, அவசியம்தான், அதற்கே வாதாடுங்க. எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்டிருக்கலாமே, அதுக்கே நீங்க வாதாடணும். வாதாடினா என்ன? உனக்கு அறிவு இருக்காயா? கொண்டு வந்துகிட்டு இருக்க பாதையில தண்ணி இருக்கிற பாதையை கொண்டு வரியா நீ? அப்படிங்கிறது மாதிரி பேசியிருக்கிறான். அதான் வாதாடுறது. அவர் சொல்லியிருக்காரு, வாங்க ஆண்டவர் நடத்துறாரு, இன்னும் தண்ணியா காணோன்னு இருப்பான். அப்படியே வாக்குவாதமாயி வாதாட வந்துட்டாங்க. அதுதான். அப்ப நீங்களும் நானும் வாதாடக்கூடாது அப்படிங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிளேஸுக்கு தான் மாசான்னு ஒரு பிளேஸ வச்சாங்க. என்ன, இந்த பிளேஸுக்கு மாசா அப்படிங்கிறது, மேரிபா அப்படிங்கிற ஒரு பேரும் மாசாங்கிற பேரும் இந்த இடத்துக்கு தான் வந்தது. ஆண்டவர் அந்த இடத்துல கண்மலையில போய் அடி பேசுன்னு சொல்லும் போது அந்த கண்மலையிலேருந்து தண்ணி வந்து அவங்களுக்கு அதையும் செய்யறாரு. ஆண்டவர் எல்லா பிளானும் வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வாதாடுறது. நான் சொல்றேன், நாம் ஒரு நாளும் வாதாடி எதையும் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சண்டை, சர்ச்சை, வாதம், இது எல்லாம் நம்மளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி இன்னொன்னு குறிச்சு வச்சோம். நம்பர்ஸ் 20 verses 1-13 இதே தண்ணி பிரச்சனை தான். அங்கேயும் கண்மலையில ஆண்டவர் தண்ணீர் கொடுத்து அவங்களை அங்கேயும் வாதாடுவாங்க. நம்பர்ஸ் 20 verses 1-13 ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அப்படி கொடுக்குறேன். This is just 6. என்ன சொல்லலாம்? குவாரல்னஸ். எப்ப பார்த்தாலும் வாக்கு. வீட்டுல அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அந்த தன்மை இருக்கவே கூடாது. 7வதா ஒரு டெஸ்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு எக்ஸோடஸ் 32:5 அப்பா 17 32 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலன்னு நினைச்சிடாதீங்க.
அதுக்கு இடையில ஆண்டவர் டபர்நாக்கிள் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தாரு. அதனால மற்றபடி அந்த 10 கட்டளைகள் காரியங்கள்லாம் கொஞ்சம் பேசி அவங்களுக்கு 10 கட்டளைகள் சட்டத்திட்டங்களை கொடுத்தாரு. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. திரும்ப பிரச்சனையை எப்ப கொண்டு வர்றாங்க? 32வது அதிகாரத்துல கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் 40 நாள் மேல வாடா தம்பி மோசேஸ் உன்னோட கொஞ்சம் பேசுறேன், உனக்கு நான் சொன்ன கட்டளை எல்லாம் தர்றேங்கிறதுக்காண்டி அவர் போறாரு. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்க? 32:5 எல்லாம் அவர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 32:1-5 பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க? மோசே மலைக்கு போனாரு, திரும்பி வர்றாரோ இல்லையோ, அவருக்கு என்ன ஆச்சு? முடிவு பண்ணிட்டான், அவர் இறந்து கூட போயிருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? பெரிய வேதனை பாருங்க. எக்ஸோடஸ் 32 அவன் சொல்றான், மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அதெல்லாம் நீர் எழும்பி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றான். அதற்கு ஆரோன் அப்படிங்கிற மாதிரி ஆரோனும் ஒன்னும் பெருசா கண்டிச்சு அவங்களுக்கு உணர்த்தல. அவங்க பொண்ணு ஆபரணங்கள்லாம் கொடுக்குறாங்க, அதை தீல போடுறாங்க, அது ஒரு கண்ணு குட்டியா வருது, எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்றாங்க? 4வது வசனம் 5வது வசனம் படிக்கிறேன் 32. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்படுத்தி ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஒரு பிளாஸ்பமிங்க. கர்த்தர் அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமா அழைச்சிட்டு வந்து 10 கொடிய வாதைகளை பார்வோன் ராஜ்யத்துல செய்து இவங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தா, அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளேன்னு சொல்லி ஒரு கண்ணுக்குட்டிய பார்த்து சொல்ற மாதிரி இருக்குன்னா, இவங்க எவ்வளவு ஒரு பொல்லாத இது எப்படி ஒரு இருதயம்? இந்த மாதிரி ஜனங்கள் கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களும் உடன்படிக்கை பற்றிய ஜனம் தான். நிறைய பேரு அப்படிதான். ஏதாவது அவங்க வாழ்க்கையில் அப்படியே ஸ்லாகா இருக்கும். இவங்க ஜெபிக்க மாட்டாங்க, இவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க, பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க, சபை கூடுதலுக்கு வர மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டான். ஆனா கர்த்தர் இவங்க நினைக்கிறது அத்தனையும் செய்யணும். இவங்க போடுற பிளான் பிரகாரம் கர்த்தர் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் பேக் ட்ராக் ஆகுறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி பின்தங்கி போனதை நான் பாக்குறேன். நம்ம அப்படி இருந்துடவே கூடாது. நிறைய காரியங்கள் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்றது போல இல்லாமல் இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம மனசு விட்டு போயிடவே கூடாது. நம்மளை எப்பொழுதும் மரண பரியந்தமும் நடத்தி வருகிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மளுடைய கர்த்தர் ஆகிய தேவன். அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நீங்க உணரனா கூட உங்களை நடத்துறவர் அவர் தான். அதனாலதான் யோபு சொல்றான் 23வது அதிகாரம் 7, 8, 9, 10 பயங்கர உபத்திரமும் சோதனை நான் போகும் வழியே ஒரு அறிவார். ஒரு சோதித்த பின் நான் பொன்னாக தழுங்குவேன். இதோ வலதுபுறம் திரும்புறேன் காணேன், இடதுபுறம் பார்க்கிறேன் அவரை காணேன். ஆனாலும் அறிவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார், எங்கன்னு தான் பார்க்க முடியல. அப்ப அதே போலதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல முடியும். விக்கிரகங்களுக்கு போயிடாதீங்க, பழைய வழிபாட்டுக்கு போயிடாதீங்க, பழைய நிலைக்கு போயிடாதீங்க. இது இவர்கள் வழி நடத்தின எகிப்து தெய்வங்கள் இவைகள் அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய வேதனையை ஆண்டவருக்கு பரீட்சை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதையும் ஆண்டவர் பார்க்க முடியும். அப்ப நாம் எந்த விதத்திலும் அதை பண்ண முடியாது. 8வது பரீட்சை அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நம்பர்ஸ் 11 verses 1-4. நம்பர்ஸ் சாப்டர் 11 verses 1-4. அவங்க இப்ப ஆல்மோஸ்ட் ரொம்ப பார்டருக்குள்ளாரே வர்றாங்க. பார்டர் ஓரத்துக்குள்ளார வந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த டைம்ல அவங்களுக்கு பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள்.
கம்ப்ளைனிங் ஆட்டிடியூடு, கிரம்பிளிங் ஆட்டிடியூட், மர்மரிங் ஆட்டிடியூடு ரொம்ப ஈஸியா இப்ப வந்துருச்சு பாருங்க அவங்களுக்கு. அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. இப்போ ஒரு காலத்துல ஆண்டவர் பொல்லாப்பாவே ஆண்டவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டார். கர்த்தர் அதை கேட்ட போது அவருக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. பாளையத்தில் கடைசி இருந்தவங்கன்னா சிலரை பட்சித்ததுன்னு போட்டிருக்கு. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண உடனே அக்னி அவிழ்ந்து போயிட்டு. அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க 3வது வசனத்துல. 4வது வசனம் சொல்லுது, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? வந்துருச்சு வேர்ல்ட்லினஸ். நம்ம யாரோட அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெல்லோஷிப் வச்சிருக்கிறீங்க? சபையில கூட உலக பிரகாரமாக நடக்கிற ஏதாவது விசுவாசியா இருந்தா அலோ ஆய் பாய் அவ்வளவுதான். தைரியம் தான் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, நீங்க ரொம்ப உலக பிரகாரமா இருக்கிறீங்க, உங்களோட பழகுவதற்கு எனக்கு பயமா இருக்குது சொல்லணும். அப்படி சொல்ல முடிய தைரியம் இல்லையா, கொஞ்சம் பேக் வாங்கி ஒழுங்கா உங்களை காப்பாத்திக்கணும். இல்ல உலகத்துல நிறைய சிநேகிதம் இருக்குதா, காப்பி கேட்டிங் லைஃப். இப்ப நான் நிறைய பார்த்திருக்கிறேன் இந்த மாதிரி. என்ன அப்படின்னா, உலகத்தானே அப்படி வாழ்றானே, உலகத்தான் நரகத்துக்கு போயிடுவானே, நீங்க போறதுக்கு ரெடியா, நான் போறதுக்கு ரெடியா இல்லையே. உலகத்தானையா கல்வாரி ரத்தத்துல கழுவி ரச்சித்து வச்சாரு இல்லையே, உங்களையும் என்னையும் தான் வச்சாரு. உங்களை என்னையும் பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. அதுதான் முக்கியமான அழைப்பு. பெரிய பதவி கொடுப்பேன், பெரிய பணக்காரனாக்குவேன், பெரிய அந்தஸ்துல வைப்பேன், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ். எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு. அப்ப இவங்களுடைய புத்தி, அந்நிய ஜனங்கள் இவங்களோட வந்திருக்கிறாங்க. அது வேற ஒரு ஸ்டடி. அது எப்படி அந்நிய ஜனங்கள் உள்ள வந்தாங்கன்ட்டு. அப்ப இந்த அந்நிய ஜனங்கள் இவங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டு இவங்களோட கூட இருக்கிறதுனால அந்த புத்தி பழக்கம் அவனுக்கு ஒரு ஆசைப்படுது. ஏன்னா அவன் ரத்தத்துல கழுவப்படலை, அவன் உடன்படிக்கையின் புள்ள இல்ல. அவங்களுக்கு அப்படித்தான் வரும், நம்மளுக்கு தான் வர்றது தப்பு. அவங்களோட சேர்ந்து சேர்ந்து இவங்களுக்கு எப்படி ஆயிருச்சு, அதே மாதிரி இச்சை உள்ள ஒரு உணர்வு உள்ள வந்து எங்களுக்கு இறைச்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். என்ன மாதிரி பண்றான் பாருங்க. அதே அதிகாரத்துல 11th என்ன பண்றாங்க, 6, 7 படிங்க. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. ரொம்ப வாடி போச்சான். இந்த மன்னாவை தவிர, எப்படி இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்ட்டு. அந்த மன்னாவை டிஸ்பைஸ் பண்றது. ஆண்டவர் கொடுக்கிற ப்ரொவிஷன்ஸ் தான் உங்களையும் என்னையும் வாழ வைக்கும். அதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம அதுல வாழ்ந்துருவோம்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரோ அதுல நீங்களும் நானும் வாழ முடியும். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். they despise the மன்னா. இந்த மன்னாவை தவிர, அப்படின்னா இந்த மன்னா இல்லைன்னா வேற ஏதாவது சாப்பாடு எனக்கு கிடைச்சா கூட ஐ டோன்ட் வாண்ட் மன்னா அப்படிங்கிற அர்த்தம். இன்னைக்கு அதே மன்னாங்கிறது வேர்ட் ஆஃப் காட ரெஃபர் பண்றதா சொல்லலாம். அப்ப அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னான்னு இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவருடைய உறவை விட, ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து தேறினவர்களாய் வாழுவதை விட, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காண்டி நம்மளுடைய இருதயங்கள் அப்படியே அலைஞ்சு திரியுது. அது நான் சொல்றேன், நாம் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா நாம் பரீட்சை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பரிசுத்தத்துக்கு நடத்த பார்க்கிறாரு, நானு உலக அசுத்தங்களுக்கு போக பார்க்கிறேன். அது பரீட்சை பார்க்கிறது இல்லையா? இதை ஆண்டவர் வெறுக்கிறார். இதை நீங்களும் நானும் தவிர்க்க வேண்டும். 9வது ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ் 13:26 ஒரு 10-12 பேரை செலக்ட் பண்ணி கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதுல ஒரு குரூப் 13:26 படிக்கிறேன். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்தில் இஸ்ரேல் புத்திராய் சபையார் எல்லாத்தில் சேர்ந்து அவர்கள் சபையார் அனைவரும் சமாச்சாரத்தை தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள்.
தேசத்துக்கு போய் அந்த கனியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான் அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு பெரிய ஸ்டடியா இருந்தாலும் ஏன் இதுல என்ன அப்படின்னா, இவங்களுக்கு என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அன்பிலீஃப் வருது. அதே அதிகாரத்துல நீங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கள் சொல்றார்கள், 32வது வசனத்தை நீங்க பாருங்க, 33வது வசனத்தை பாருங்க. நம்பர்ஸ் 13ல, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்தும் தேசத்தை துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ராங் கன்ஃபெஷன்ஸ். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்காமல் வேறு காரியங்களையே சொல்லி பேசுறது. இவதான் போயிட்டு வந்தான், நல்லாதான் இருக்குது எல்லாம், ஆனா எது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் மாதிரி இருக்குதோ அதை மாத்திரமே இவங்க நம்பிக்கிட்டு செயல்படுகிறதை பார்க்கிறார்கள். அப்ப ஒரு அன்பிலீஃப், ஒரு ஹார்ட் அவங்களுக்குள்ளார இருக்குது. நம்ம ஆண்டவர் கொடுத்தாரு, நம்ம அதை போயிடலாம், சுதந்திரத்து கொள்ளலாங்கிற எண்ணம் இல்லை. அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்து நான் அதை விசுவாசிக்காம வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதற்குரிய முயற்சி எடுக்க முடியாம நான் வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, இது தேவனை பரீட்சை பார்க்கிற செயல். அப்படி நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. 12 பேர்ல 10 பேரு அந்த இஸ்ரவேல் சபையை கலக்கிட்டாங்க துர்ச்செய்தியை. 2 பேரு காலேபும் நம்ம யோசுவாவும் தான் சொல்றாங்க, இல்ல நம்ம அதை ஈஸியா ஜெயிச்சிடலான்னு சொல்லி. நம்மளுக்கு அந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் வேணும். கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா வாக்கு பண்ணிருக்கிறாரு, அதை நாம் சுதந்திரிக்க முடியும். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. ஹல்லேலூயா. 10வது பரீட்சை என்ன அப்படின்னா சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர்ஸ் 14:3 என்ன சொல்லுது? நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். மோசஸ் எல்லாரும் என்கரேஜ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொன்னா, இந்த குரூப்புக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா, they don't want to progress, unprogressiveness. சுதந்திரிக்கக்கூடிய காரியங்களை முயற்சி எடுத்து முன்னேறக்கூடிய உணர்வு இல்லாமல் வாழுகிறோம் பார்த்தீங்களா, அதுவும் கர்த்தரை டெஸ்ட் பண்ற ஒரு காரியம். அன்ப்ரோக்ரெசிவ் மைண்ட். அவங்க ஹார்ட் முழுக்க என்ன தெரியுமா, நம்மளுக்கு ஒரு தேசம் இருக்குதுடா பின்னாடி, அடிமை தேசம், அங்க போயிடலாம், இது சரியில்லைன்னா இங்க. அப்ப டபுள் மைண்டாவே வந்திருக்கிறாங்க. இரு மனம் உள்ளவன் ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. இவங்க வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. இவங்க எகிப்துக்கே வேர்ல்டி சிஸ்டம் தான் இவனுக்கு சில பேருக்கு செட் ஆச்சு. அதனாலதான் சில கிறிஸ்டியன்ஸ் உள்ள கஷ்டப்படுறது என்னன்னா, அவன் உலக ஆசீர்வாதங்களையே அனுபவிக்கணும்னு கிறிஸ்துவுக்குள்ளார வர்றான். அதை ஆண்டவர் செய்ய மாட்டாரு. ஆரம்பத்துல கொஞ்சம் கொடுத்து அவனை பரிசுத்தத்துக்குள்ளார கொஞ்சம் தேத்தி நடத்தணும்னு அவர் ஆரம்பிச்சாருன்னா இவனுக்கு கஷ்டம் வந்துருது, இவனுக்கு என்ன வந்துருது. அப்படி இருக்க கூடாது. இங்க பாருங்க, அவங்க அன்ப்ரோக்ரெசிவ் மைண்ட்ல இருக்கிறாங்க. நாங்க எகிப்துக்கே திரும்பி போவோம்னு அவங்களுக்குள்ளார ஆள் எழுப்புறாங்களாம். இந்த மாதிரி ஒரு புத்தி. இப்ப இது எல்லாமே என்னத்தை குறிக்குது அப்படின்னா, தேவனை பரீட்சை பார்க்கிற செயல். இந்த 10ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நம்ம மனம் திரும்பி இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த மன்னியும்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நாம் ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அல்ல, நாம் ஆண்டவருடைய பர்வதத்திலே அவரோடு இருந்து வாழ அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஒரு நாளும் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணாரு. நீங்க கேட்டது கிடைக்கல, நீங்க நினைச்சதுபடி நடக்கலன்னா கூட ஆண்டவரோட நடக்கிறத விட்டுறக்கூடாது. ஆண்டவரை அதனால நம்ம பரீட்சை பார்த்து விடக்கூடாது. அது தேவ கோபத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றாம அவரே தடை பண்ணக்கூடிய காரியத்தை கொண்டு வந்துரும். அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.